கடகராசி நேயர்களே, ஆயில்யம் கடகராசி, பூசம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி. இந்த ஆயில்யம் கடகராசி ஓரளவுக்கு தப்பிச்சிடுவாங்க. ஓரளவுக்கு கஷ்டப்பட்டாலும் பணக்காரராக ஆகிவிடுவார்கள். கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு பணம் சம்பாரித்து பெரிய ஆள் ஆகிடும். வேலை செய்கிற இடத்துல எப்படி இருப்போங்கன்னா, நயவஞ்சகமாக பழகுவார்கள். வேலை செய்கிற இடத்துல குரு உச்சம்தான், மற்ற கிரக அமைப்புலாம் ஆஹா ஓஹோ ஈஹி எல்லாம் இருக்குது. ஆனால் நீ உட்கார இடத்துலலாம் ஆப்பு இருந்தால் நீ ஆஹா ஓஹோன்னு சொல்கிறவனை கண்டாலே உனக்கு கோபம் வந்துடும். டேய் இவன் ஆஹா ஓஹோன்னு சொன்னான்டா, கடைசியில் போகிற நான் தாண்டா இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு உட்கார இடமெல்லாம் ஆப்பு பேர். எவனோ செஞ்ச தப்புக்கு நீ பழிபாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஆணி மாசத்துல வரும். எவனோ செஞ்ச தப்புக்கு நீ தலையில தூக்கி சுமந்துக்கணுமா? ஆசிரியருக்கு மரியாதை கொடுங்க. ஆசிரியர்கள்லாம் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லு. குரு வழிகாட்டுறது தான் தெய்வம். குருக்கு நீங்க மரியாதை கொடுத்தன்னு சொன்னா உன் வாழ்க்கையில நீ உயர்வ. அதனால படிப்புல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணு. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். உங்கள் எல்லாரையும் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மிக 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 மகிழ்ச்சி. அடுத்ததாக நான் ஒரு விஷயம் சொல்லணும். அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்கறது ஆணி மாத ராசி பலன்கள். ராசி பலன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. இந்த ஆணி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் சுவாமி நம்ம ஆணி மாதத்துக்கு ராசி பலன் இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கா, இந்த மாதிரிலாம் ஏதாவது சில சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக உண்டு. எப்படி அப்படின்னா, இப்போ மேஷராசியில் மேஷத்தில் சூரியன் இருந்தால் மேஷம், ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் நீங்கள் பிறந்த சூரியன் எந்த ராசியில் இருக்கோ அதுதான் நீங்கள் பிறந்த தமிழ் மாதம். இப்போது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சூரியன் போகும்பொழுது மிதுனத்தில் சூரியன் இருக்கும்போது ஆணி மாதம், சித்திரை வைகாசி ஆணி மாதம். இப்போ அந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆணி மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது. மேஷத்தில் செவ்வாய் இருக்கார், மிதுனத்தில் சூரியன் புதன் மாதிரி கிரகங்கள், சந்திரன் இன்னைக்கு தேதியில் நம்ம பார்க்கும் பொழுது, அதே போல் கடகத்தில் குரு சுக்ரன், அதே போல் சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, அதே போல் மீனத்தில் சனி, இந்த மாதிரி கிரக அமைப்புகள். அப்போ இதை வச்சு இந்த ஆணி மாத ராசி பலன்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு, இந்த 12 ராசிக்குமே எது எதெல்லாம் நல்லது எது எதெல்லாம் கெடுதல் உண்மையே இருக்கு. ஏன்னா சில விஷயங்கள்லாம் இருக்கு. எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும், எந்தெந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இல்லையோ அந்த இடத்துல ஒரு அலர்ட் மணி மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த ராசி பலன்கள். ஸோ இந்த மாசத்துல நீ இப்படி இருக்கணும், இந்த மாசத்துல நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு, சில ராசிகளுக்கு புதிய விதி பாதையை காட்டும் அப்படின்னு சொல்லலாம். சில ராசிகளுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு களம் மாறும் நேரம், பொறுமையாக இருந்தவர்களுக்கு பலன் கிடைக்கும் நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். பணம், வேலை, காதல், குடும்பம், தொழில், எந்த ராசிக்கு ஏற்றம், எந்த ராசி அலர்ட்டா ஜாக்கிரதையா கரெக்டா இருக்கணும். 12 ராசிக்கும் சொல்ல போறேன் எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணணும், எந்தெந்த ராசிகள் கொஞ்சம் விபரீதமா இருக்கு, எந்தெந்த ராசி ஸ்மூத்தா ஓரளவுக்கு கொண்டு போயிடுவாங்க ஆணி மாதம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல நித்தியகண்டம் பூர்ண ஆயுசா இருக்குங்க. ஒரு நாளும் நமக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி உள்ள உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நித்தியகண்டம் பூரண ஆயுசுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி விதி எழுதாததை முயற்சி எழுதும் மாதம் ஆணி மாதம். காத்திருந்தவர்களுக்கு கதவு திறக்கும், அவசரப்பட்டவர்களுக்கு பாடம் புகட்டும். நீ அவசரப்படுறியோ உனக்கு பாடம் புகட்ட போறது. இந்த மாதம் உனக்கு ஒரு முடிவு எடுத்தால் வாழ்க்கை மாறலாம். சில ராசிகளுக்கு ராஜயோகம், சில ராசிகளுக்கு எச்சரிக்கை மணி. ஸோ கவனமா இரு. இந்த 12 ராசி முழுமையா நீ கேளு. அப்போ உன் ராசிக்கு என்ன சொல்றேன், உன் ராசிக்கு என்ன அப்படிங்கிறது நீ தெரிஞ்சுக்கலாம். உழைப்பவர்களுக்கு உயர்வு உறுதி, அலட்சியம் செய்வதற்கு அலர்ட் உறுதி அப்படின்னு சொல்லலாம். மேஷம் முதல் மீனம் வரை உங்கள் ராசிக்கு ஆணி மாதம் என்ன செய்தி கொண்டு வருகிறது, முழு பலன்களை நீங்க பாருங்க. கடகராசி நேயர்களே, ஆயில்யம் கடகராசி, பூசம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி. இந்த ஆயில்யம் கடகராசி ஓரளவுக்கு தப்பிச்சிடுவாங்க. ஓரளவுக்கு கஷ்டப்பட்டாலும் பணக்காரராக ஆகிவிடுவார்கள். கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு பணம் சம்பாரித்து பெரிய ஆள் ஆகிடுவாங்க. பூசம் கடகராசி குபேர நட்சத்திரம் ஓரளவுக்கு வந்துடுவாங்க. புனர்பூச நட்சத்திரம் கடகராசி கஷ்டப்பட்டாலும் படிப்படியாக முன்னுக்கு வந்துடுவாங்க. ரைட்டு.
இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கிரக அமைப்புகள் ஜாதகத்துல சாதகமாக இருக்கும்போது இந்த பலன்கள்லாம் அவங்களுக்கு வந்துடுறது. ஆனா சில பேருக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இது வேலைக்கு போயிட்டு வர்றதுதான் பெருசா இருக்கு, ஆனா 10 பிசகு பிரயோஜனம் இல்லைங்க அப்படின்னுவாங்க வீட்டுல. 10 பிசகு பிரயோஜனம் இல்லைங்க அப்படின்னுவாங்க. ஊரை சுத்தி கடன் வாங்கி வைக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு. இவர் என்ன தெரியுமா, ஏன் நமக்கு என்னத்தை, நம்ம என்ன உடைச்சாலும் என்ன பண்ணாலும் நமக்கான மரியாதை நமக்கு இல்லை, நமக்கு வாங்குற செருப்படி வாங்கிட்டு தான் இருக்கோம், நம்ம சூழ்நிலை நம்ம தலையெழுத்து இப்படி ஆகிப்போச்சு, இதுங்களுக்கு மத்தியில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவருடைய புலம்பல் அப்படி போயின்னு இருக்கும். இதுதான் இந்த ஆனி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா போயின்னு இருக்கு. கணவன் மனைவி சில விஷயங்கள் மனசுக்குள்ள பாசம் இருக்கும், ஆனால் வெளியில் பேசுகிற பேச்சு அந்த மனைவி சில நேரத்தில் வெறுத்து போய் பேசுறது. அதெல்லாம் உண்மையாக பேசுறது இல்லை, வாயில் அப்படியே வரதை பேசுறது, மனசால பேசுறதுன்னு சொல்ல முடியாது, பேசுறது வாயில் வர. ஆமாம், அது வருது போகுது, என்ன பண்ணுறது, அது எங்கேயாவது போயிருக்கு, அங்கே எங்கன்னா உட்காந்து டீ கடையில் டீ குடிச்சுருப்பான், போய் பாருங்க அப்படின்வான். டேய் அவங்க பாஷையில் அவங்க சொல்லி கூப்பிட்டு வர சொல்கிறா, அவன் எங்கன்னா சுற்றின்னு இருப்பான், அவங்க அப்பா எங்கன்னா கிடப்பான், இந்த மாதிரி தான் வரும் இந்த ஆனி மாதத்தில். இதனால சில மன வருத்தங்கள் இருக்கும், வேலையிலையும் சில பிரச்சனைகள், சில விஷயங்கள், இதெல்லாம் சில நடுத்தர குடும்பங்கள் சில விஷயங்கள்ல இருக்கும். வேலை செய்யற இடத்துல எப்படி இருப்போம்னா, நயவஞ்சகமாக பழகுவார்கள். வேலை செய்யற இடத்துல குரு உச்சம்தான், மற்ற கிரக அமைப்புல ஆஹா ஓஹோ ஈஹி எல்லாம் இருக்கு. ஆனா நீ உட்கார இடத்துலலாம் ஆப்பு இருந்தா நீ ஆஹா ஓஹோன்னு சொல்றவனை கண்டாலே உனக்கு கோபம் வந்துடும். டேய் இவன் ஆஹா ஓஹோன்னு சொன்னான்டா, கடைசியில போற நான் தாண்டா இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு, உட்கார இடமெல்லாம் ஆப்பு வைப்பானுங்க. ஆனால் நீ வேலை செய்கிற இடத்துல நயவஞ்சகமாக இருப்பார்கள். நீ சார் நீங்கள் முன்னாடி போங்க சார், நான் வரேன் சார் அப்படின்வான். அப்போ அவன் முன்னாடியே போய் ஒரு வேலை பார்த்துட்டான்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அலுவலகத்தில் இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், சார் நீங்கள் முன்னாடி போங்க சார், நான் வரேன், இல்லை நான் பேசுகிறேன் சார்னா, உனக்கு முன்னாடியே அவன் போய் வேலை பார்த்துட்டு வந்துட்டான், இப்போ அவன் உன்னை முன்னாடி அனுப்புகிறான். புரியுறதா? இந்த ஞாபகத்தை இதை வச்சுக்கோங்க. யாரையும் நம்பாதீங்க. வேலை செய்கிற இடத்துல தான் உண்டு, தான் வேலை உண்டு. இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறதே கஷ்டம். நமக்கு 1000 கமிட்மெண்ட் இருக்குது, நம்ம உடைச்சாதான் நமக்கு சாப்பாடு, அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. ஸோ பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கோங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், குரு உச்சம். சில பேர் எவனோ செஞ்ச தப்புக்கு நீ பழிபாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஆனி மாசத்துல வரும். எவனோ செஞ்ச தப்புக்கு நீ தலையில தூக்கி சுமந்துக்கணுமா? இதே இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு வேலை செய்யறவங்களா இருந்தா, வீட்டு முதலாளி ஒன்று சந்தேகப்படக்கூடிய அளவில் ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போய் ஒரு நகையை காணும், ஒரு பணத்தை காணும், எதையா ஒன்றத்தை காணும், நீ எடுத்தியா, இதுலேருந்து நீ தொட்டிருக்க கூட மாட்டேன்னு வச்சுக்கோங்க, நியாயமாக நீ எடுத்திருக்க கூட மாட்டேன், ஆனால் உன் பேரில் தான் அந்த படிப்பாகவும் வரும். இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு சில விஷயங்கள் இருக்குது, கவனமாயிரும். ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் நான் மக்கள் ஜோதிடர். ரெண்டாவது, உணர்ச்சி வசப்பட்ட எதுவும் பிரச்சனைகள், உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள் பிரச்சனை தரலாம், கவனமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உடல்நல கவனம், மன அழுத்தம் தரும். தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம், மருத்துவ செலவு அதிகரிக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து, குழந்தைகளை எல்லாம் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக கூட்டுவாங்க. மாணவ மாணவிகள்லாம் நல்லா படிங்க. படிப்பை ஆசிரியர் சொல்கிறத கேளுங்க. இந்த காலத்தில் எங்கே கேட்குறாங்க? +1 +2 படிக்கிற பசங்களே தாடி வச்சுன்னு போகிறானுங்க. அந்த காலத்தில் எப்படியா இருந்தது கிடையாது. இப்போல்லாம் தாடி யார் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, யார் ஸ்கூல் படிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆசிரியருக்கு மரியாதை கொடுங்க. ஆசிரியர்கள்லாம் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லு. குரு வழிகாட்டுறது தான் தெய்வம். குருக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தேன்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் நீ உயர்வ. அதனால் படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணு. சமூக வலைதளம்லாம் இன்றைக்கி இருக்கும், கெட்ட விஷயத்த சொல்லிக் கொடுக்கும், நல்ல விஷயத்த பார்க்கறது ரொம்ப அரிது. அதனால் நிறைய நல்ல விஷயங்களை படி. அதே போல பண விஷயங்களை பிறரை முழுமையாக நம்பி ஏமாற வேண்டாம். வயிறு மற்றும் செரிமான கோளாறு, உடல் சோர்வு மற்றும் தூக்கமின்மை, நீர் குறைபாடு காரணமாக பலவீனம், மன அழுத்தம், தலைவலி, பெண்களுக்கு ஹார்மோன் தொடர்பான சிறிய தொந்தரவுகள் ஏற்படலாம். சில பெண்களுக்கு வயிற்று வலி வரலாம். சில கடகராசி பெண்களுக்கு சுபகாரியம் நின்று போகலாம். சார் அடுத்த அது கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு துக்க செய்தி வரதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஸோ கவனமாக இருங்க. துணைவரின் ஆதரவு அதிகரிக்கும். பழைய கருத்து வேறுபாடுகள் தரும். குழந்தைகள் தொடர்பான பேச்சுக்கள் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து சென்றால் உறவு மேலும் வலுவாகும். ஸோ கவலைப்படாதீங்க. இதுலேயே பார்த்துங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் பொறுமையுடன் நடந்து கொண்டால் குடும்பத்தில் ஒரு மாமனார், மாமியார், நாத்தனார், கொழுந்தனார், இப்படி எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால் பெண்கள் பொறுமையுடன் நடந்து கொண்டால் அமைதி நிலைக்கும். ஸோ அமைதியாக இருக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் உண்டு. அதே போல் குடும்ப தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக இருக்கும். மரியாதையுடன் நடந்து கொண்டால் ஆதரவு அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக சிரித்து சந்தோஷமாக பேசிட்டு இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு சண்டை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஜூலை மாதம் ஒரு 10-12 தேதிக்கு சில விஷயங்கள் சரியாக இருக்கும். தாய் வழி உறவுகளால் சில நன்மை ஏற்படும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 20, ஜூலை 4, ஜூலை 14 இந்த நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்.
கவனமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. கடகராசிக்காரர்களை நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தி இந்த ஆணி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடும். நீ நினைச்ச சில நல்ல விஷயங்கள், உனக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், நல்ல சூழ்நிலைகள்லாம் வரும். திருமணம், மறுமணம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உனக்கு கூடி வரும். எல்லாமே இருக்கும். நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோ. அதுக்கப்புறமா ஒன்னொன்னா எப்படி நடக்கிறது என்னங்கிறத மாசம் மாசம் ராசி பலன்கள் உண்டு. ஆணி மாசத்துல இப்படி இருக்குன்னு சொன்னா ஆடி மாசத்துல மாறும். சரியா? அப்படி மாறும்போது ஒரு சில விஷயங்கள் வரும். அதாவது நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்னு கிரகம். வாழ்க வளமுடன். இந்த ஆணி மாத ராசி பலன்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் சுவாமி. இப்போ இந்த ஆணி மாத ராசி பலன்கள்ல நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான். நான் மக்கள் ஜோதிடர். நான் மக்கள் ஜோதிடர். ஸோ மக்களுக்கான அன்றாட பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஜோதிடர் நான். அன்னாடம் நீ என்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்க, நான் எழுதியே தருவேன். நான் மற்றவங்கள மாதிரிலாம் நீ இந்த மாதம் நீ இந்த பிரச்சனை அனுபவிப்பேன்னா நான் எழுதியே தருவேன். நீ இதுதான் நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி நான்லாம் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா நான் மக்கள் ஜோதிடர். அதனால எனக்கு தெரியும் மக்கள் நான் ஒரு ஜாதகம் கணிக்கும் போது என்னுடைய முன் காணொளிகள் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. பிரம்மன் எழுதிய விதி, அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 1960 முதல் 90 வரை, 90 முதல் 2025 வரை மக்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது, கர்மா, நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கக்கூடியதுல இந்த ஆணி மாத ராசி பலன்களும் பொது பலன்களே. இந்த பொது பலன்களை நீங்க சில பேருக்கு இது 100% இல்லை, 200% அப்படியே பழிக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது, பழிக்கும். நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஃபோன் கால் பண்ணி, என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட அட்மின் நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான ஜாதகத்தை ஒரு 20 நிமிஷம், உங்களுக்காக ஒரு 20 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா வாழ்க்கையில? ஸ்பெண்ட் பண்ணி டைம் கேளுங்க. ஒரு வீடியோ கால் பண்ணி கேளுங்க, ஒரு நார்மல் கால் பண்ணி பேசி உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்க போறீங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படிதான் இருக்க போறோம், இதெல்லாம் தான் நமக்கு வரப்போகுதுங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்கு. உங்களுடைய பூஜையும், உங்களுடைய தெய்வ பக்தியும், உங்களுடைய சில விஷயங்களும், என்னுடைய ஆசீர்வாதமும் எப்படி இருக்கு என்னங்கிறது நீங்க பிறகு பாருங்க. தெய்வத்துடைய பூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே உண்டு. சுபம். வாழ்க வளமுடன்.